நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தீங்க சார், ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, அவங்களுக்கு என்ன தகராறு? அதே ஏன் கேக்குறீங்க? கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. எங்க வக்கீல் ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை நான் சுட்டேன். ஓஹோ, ஏன் அப்படி செஞ்சீங்க? அவசரம் அப்படிங்க. இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு குரூப் அடிக்க வந்தானுங்க. ஏங்க அது தப்பு இல்ல? ஏங்க லண்டன்ல தப்பு ரைட்லாம் பார்த்தா வாழ முடியாதுங்க. ஏதோ டைமுக்கு வந்து காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றி, வணக்கம், பை பை. சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்ன சார், நான் உயிரை காப்பாத்திருக்கேன், இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி? அதுக்காக உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும்? போயா. அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் வேலைக்காக லண்டனுக்கு வந்தேன், என் பையன் தொலைச்சிட்டேன். இருக்கட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுது? சார், எனக்கு தங்குறது ஒரு சின்ன வீடு, 10 செட் ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, ஒரு சின்ன வேலை. லிஸ்ட் இவ்வளவுதானா? இன்னும் நீளுமா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நானே சோத்துக்கு சிங்க அடிச்சிருக்கிறேன், இதுல நீ வேறியா? போயா. இவ்வளவு ரிச்சா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. யோ, லண்டன்ல பிச்சைக்காரன பணக்காரனா குளிருக்கு கோட் தான் போட்டுருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உயிரை காப்பாத்திருக்கேன். இப்போதைக்கு லண்டன்ல உங்களை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பல. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பேன். சாப்பிட்டியா? இப்ப சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? நமக்கு என்ன ஒருத்தர் இருக்காரியா? நான் ஏய் 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 அண்ணா எங்க? வேலை விஷயமா வந்திருக்கோம். நாய் நாய் யார் நாய் சொல்ற? நாய் இவன் நாய் சொல்றாடா. யாரா என் தம்பி அடிக்கிறது? இவன் நாய் கூப்பிட்டாங்க. ஏடா நாளைக்கு தான் வேலை, இன்னும் எதுக்கே வந்தேன்னு கேட்டேன். அடிச்சுட்டாங்கறியா? அடிச்சிட்டான். புரியுது, விட்ற. ஏயா, அவனே ஒரு திக்குவான், அவனை போய் அடிச்சிட்டீங்க. சாரி. யார் இவன்? வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும் கேட்டீங்களா பாஸ்? அதுக்கு தான் நம்ம வேலைக்கு தாங்குவாப்லையா? பாஸ் என் முன்னாடியே 10-15 பேரை பொட்டி எடுத்தான். அப்படியா? வாட்ஸ் யுவர் நேம்? சிவா. மிஸ்டர் சிவா, மை நேம் இஸ் பாஸ்கர், பட் ஷார்ட்டாக சுருக்கமாக எல்லாரும் என்ன பாஸ்னு கூடுவாங்க. இவன் என்னோட பிரதர் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி, பட் சுருக்கமாக எல்லாரும் நாட்டுக்கு சின்ன கூப்பிடுவாங்க. 13 பாஸ்போர்ட் வச்சிருக்கான். எஸ். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவள் தான் என்னோட பிஏ, செக்ரட்டரி, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், எக்ஸ்ட்ரா எல்லாம் அவங்க தான். ஐஸ்வர்யா. சுருக்கமா? நோ நோ நோ, அது ஏன் ஆளு. சாரி. முதல்ல மேட்டருக்கு வருவோம். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் 5 பேர் இந்த வேலையில் இறங்க போகிறோம். ஓகே, நாளைக்கு சரியாக 1 மணிக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான விஷயம், வேலை நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை முடிஞ்சோன்னா இம்மீடியட்டாக பிரிஞ்சிடணும். நம்ம வேலையோட நேச்சர் என்னன்னு புரியுதுல்ல உனக்கு? எல்லாம் புரிஞ்சது. ஆனால் அந்த வேலைன்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு புரியல. நத்திங். இங்கே இருக்கு, கொள்ளையடிக்க போகிறோம். என்ன? கொள்ளையடிக்க போகிறோம். அதெல்லாம் என்னால் முடியாது. யோ, முதல்ல என்ன சொன்னேன்? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போ திரும்பி தயார் பண்ண என்ன அர்த்தம்? பேங்க் கொள்ளை அடிக்கிறது ஒரு வேலையா? அது தப்பு. என்ன தப்பு உப்புன்ற? யோ, சாமியார்களே நீங்க அதான் ஏன் பண்றாங்க? நீ தப்பு உப்புன்ற? பார், வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லு. இதை விட நல்ல வேலையா? இங்க பார், உங்க அம்மாவோட ஆபரேஷனு, அக்காவோட வாழ்க்கை, உன் தங்கச்சியோட கல்யாணம், உன் தம்பியோட படிப்பு, ஒரே கல்ல 4 மாங்கா. யோசிச்சு பார். என்னதான் இருந்தாலும் உனக்கு வேணா விடியா? இது நாங்க ஏற்கனவே போட்ட பிளான். ஒரு ஷேர் மிச்சம் நினைச்சுக்கிறேன். வரேன். கதிர், நம்ம பங்கு எவ்வளவு தெரியுமா? 1 மில்லியன் பவுண்டு, அதாவது 8 கோடி. அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சா அழகழகான பொண்ணுங்க, விதவிதமா காரு, அடுக்குமாடி வீடு, இந்த லண்டனே நமக்கு சொந்தம். சொல்லு சொல்லு. I'll kill you. Hey, hey. Don't move. Don't move. Come on. Come on, man. Quick, quick, quick. அக்கவுண்ட்லயே எடுக்கிற, அப்படியே அள்ளி போடியா. Don't move. Don't move. தள்ளு மேன். அண்ணே, கையில ஒரு நட்டு பேர் சொல்லி கூப்பிடுறான். முட்டாள், விட்டா பாஸ்கர் என் பேரை சொல்ல போறீங்க. போடா. சிவராமா, சீக்கிரம் வாங்க. Come on, hurry up. ஏய் நட்டுக்குச்சி, நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு நீ வந்துடுறா. நான் வந்துடுறேன். சீக்கிரம். ஐயப்பா பகவானே, விரதம் முடிஞ்சு நான் மறுபடியும் வேலையில் சேரணும். ஏய், அறிவில மாடு மாதிரி நடந்து போயிட்டு மாடு மாதிரியா? உனக்கு தான் அறிவில்லை. நினைச்சேன் இப்படி வண்டி ஓட்டும் போது நம்ம ஊருக்காரனா தரப்பா வெள்ளைக்காரனா இருக்க மாட்டான்னு. எதுக்கு என்னால பார்த்து பயந்து ஒளியற? இந்த ஆள் தான் என் வருங்கால மாமனாரு. ஆளை பாரு, வேட்டி அவனு சோளக்கல பொம்மை மாதிரி. போடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? வாங்க சீக்கிரம் போலாம். உனக்கெல்லாம் பிரேக் அடிச்சதே தப்பியா? வண்டியை மேல ஏத்திடணும். ஏத்து நான் விரதத்துல இருக்கேன். முட்டை நீ காலி மரியாதையா பேசுற? மரியாதை போயா.
இது பாருங்க, பணம் இங்க பத்திரமா இருக்கும். போலீஸ் பரபரப்பெல்லாம் அடங்கட்டும். ஒரு வாரம் கழிச்சு வந்து பணத்தை எடுத்துக்குவோம், பங்கு போட்டுக்குவோம். ஆனா அது வரைக்கும் யாரும் யாரையும் பார்த்து கூடாது, புரியுதா? ஓகே பாஸ், பாய். ஓகே டார்லிங், பை. பாய். அப்பா, ஏய், வாழ்க்கையில் நான் இவ்வளோ பணத்தை கண்ணில் பார்த்தே கிடையாது. சக்ஸஸ். ஓகே, Thank you. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. டிஸ்போஸ். ஓகே. ஐஸ்வர்யா, நீ வரல? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்புறமா மீட் பண்ணுவோம். ஓகே, பை. ஓகேங்க. Hello, police station? Yeah, the person has stolen bank. His name is Mr. Bhaskar and his address 156 Darkshire Street, Hallington. Open up! It's police! Come on, we know you're in there! Open this door now! What do you want? You are Mr. Boska? You are under arrest. டேய், அங்க பாருடா. அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம்டா. வாடா வாடா, சீக்கிரம் போலாம். நம்ம ஐசியா? ஐசு, என்ன இப்படி ஆயிடுச்சு? நீங்க தானே அவர் போலீஸ்ல மாட்டி விட்டீங்க? நானா? ஆமா, பேங்க்ல பணம் திருடும் போது நீங்க தானே பாஸ்கர்னு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனா நாங்க அட்ரஸ் சொல்லவே இல்லையே. சரி, அதெல்லாம் விடுங்க. போலீஸ் போய் அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ள நாம போய் அதை எடுத்துருவோம். சரி, வா, போலாம். டேய், டேய். சீக்கிரம் வாங்க. அந்த மொட்டை தான் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கணும். Hi, how are you? Fine, fine. Hi. Hey, this man! This man! இதே ஆளுதான். பார்வதி, என்னங்க? உன் மாத்திரையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு போல் இருக்க. முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா வெடிமுத்துக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் தீரல. நான் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஏன்? நம்ம சரவணன் தான் வரப்போறான்ல, இனிமே எனக்கு எதுக்குங்க மருந்து மாத்திரையெல்லாம்? அதுவும் சரிதான். பாருங்களேன், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எனக்கு என்னமோ 2 வருஷம் மாதிரி தெரியுது. ஏய், இந்த மொட்டை தலையை உள்ளதான் இருக்கான், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ட்டு தனாட்டா வெளியில சுத்திட்டு இருக்க நீ. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? டேய், என்ன வெளியில எடுக்க நீ என்னடா பண்ண? சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால அக்கால சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்காலையா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீ வக்காலத்து வாங்கி என்ன வெளியில எடுத்து அதை விட நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவனை சிறைக்கிட்ட சொன்னல, என்ன பண்ண? சார், அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார். அது உங்க பேட் லக்கு. சரி புறா, அவனை நானே பாத்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அர்த்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோம் மகனே. Mr. Bhaskar, Yes? visitor for you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை பீஸ். எது? பீஸ் வேணாம். டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன். வேணாம். லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன். கொன்றுவேன். கொன்றுவேடா. போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. போங்க நீங்க. போங்க நீங்க. நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான். படவர் ராஸ். மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். பை மேன். டார்லிங். டார்லிங். No hugging. இந்த வெள்ளைக்காரனுங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பானுங்க, நாம தொட்டா போதும் தள்ளி விட்டுருவானுங்க. எதுக்குமா இப்படி ஒப்பாரி வைக்கிறேன்? இது பாரு, வீரனுக்கு போர்க்கள மாதிரி, திருடனுக்கு ஜெயில். ஃப்ராடுங்க அழுகவே கூடாது. என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என்னாலே தாங்க முடியல. அழாதீங்க டார்லிங், அழாதீங்க டார்லிங். நான் வேணா இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருவா. நான் தான் பணத்தை எடுத்து ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருந்தேன். ஹவ் ஸ்வீட். நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க வச்சிருக்கீங்க? அது நம்ம வக்கீல் வெடிமுத்துல. அதை விட அப்புறம் பேசிக்கலாம், வேற விஷயத்துக்கு வா. சரி டார்லிங், நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல. நான் மட்டும் விருப்பப்பட்டேன், இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ட்ரை. சீக்கிரம் வெளியில வந்துடுறேன். வெடிமுத்து,
நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமி வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ். சார் நான் உங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கிறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப்? யா. பேப்பர்? பேப்பர்ல வேண்டாம். வேற? எங்க 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 இங்க. Thank you. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, thank you. Thank you. Bye. Excuse me. Next meet man. சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா? ஐயோ ஐயோ.